இன்றைக்கி இந்த பாபு மாஸ்டர்னு சொல்லிட்டு இந்த செல்வி டீமில் ஒரு கேடு கெட்ட கடைஞ்செடுத்த முட்டாள் ஒருத்தர் இருக்கார். அந்த மனுஷன்தான் ஏற்கனவே செல்வி அவர்களோட வீடியோவில் ஃபோன் கால் கான்வர்சேஷன் அதை அப்படியே அந்த அம்மா ரெக்கார்ட் பண்ணி வீடியோவாக போட்டாங்க. அதில் அந்த மனுஷன் என்ன சொன்னால், இந்த ஸ்கூல் டீமில் இருக்கிற எல்லாரையும் போட்டு கொலை பண்ணணுமா, இவரே கொல்லுவாராம், ஏதோ சம்திங், ஏதோ ஒரு வன்முறையாக ஏதோ பேசினார். அது கூட நான் கேவலமாக திட்டி ஒரு வீடியோ போட்டேன்னு வச்சுக்கோங்க. அது எந்த வீடியோன்னு எனக்கே தெரில. அந்த அளவுக்கு கேவலமான ஜென்மம்னு வச்சுக்கோங்க இந்த மனுஷன். இவர் இவருடைய எனக்கு புரியல. ஃபஸ்ட்டு செல்வி டீமில் பார்த்தீங்கன்னா மூளை யூஸ் பண்ணுறவங்க ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா எல்லாம் அப்படியே இமோஷ்னலாக அப்படியே அட்டாக் பண்ணுறதுலேயே, ஸ்கூலை அட்டாக் பண்ணுறது, ஸ்கூல் டீமை கொலை பண்ணுறது, ஸ்கூல் டீமை அடித்து நொறுக்கிறது, இதைத்தான் மண்டையில் வச்சிட்ருக்காங்க. இப்போது செல்வி அவர்களும், செல்வி அவர்களோட அண்ணனும், செல்வி அவர்களோட அக்காவும் இப்போ விசாரணைக்கு வந்திருக்காங்க. ஏன் ராமலிங்கம் அவர்களை சிங்கப்பூரில் இருந்த மனுஷன் ஓடி வந்தார். அவர் பொண்ணு செத்துட்டுச்சேன்னு வந்தார். அவருக்கும் கலவரத்துக்கும் சம்மந்தம் இருக்கான்னு நமக்கு தெரியாது. ஓகே, செல்வியை கம்பேர் பண்ணுறச்சே அந்த மனுஷன் சாதுவான மனுஷன்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கும் கலவரத்துக்கும் சம்மந்தம் இருக்காது தான் என்னுடைய கணிப்பு. ஆனால் அவரையும் இப்போ கலவர லிஸ்ட்டில் சேர்த்தாச்சு. அப்போனா அந்த அளவுக்கு கேவலமாக கலவரம் பண்ணியிருக்காங்க. ஸ்கூலை அடித்து நொறுக்கியிருக்காங்க. இன்னும் இந்த யூடியூப் டீம்னு சொல்லிட்டு ஒரு டீமு, செல்வியோட டீமு, யாரோ பேசுகிறாங்க. ஸ்கூலில் அடித்து நொறுக்கணும், ஸ்கூலில் இருக்கிறவங்கள, சாந்தி அவர்களை ரேப் பண்ணுமா, 10 பேர் இழுத்துன்னு போய் ரேப் பண்ணுமா ஒரு மடையம் சொல்லுது. பண்ணாடை அவங்க ஒரு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டோட ஹெட்டு, அவங்க ஓனரு. அவங்களையே உனக்கு பேசுகிற அளவுக்கு உனக்கு திமிர் இருந்ததுன்னா நீ எப்பேற்பட்ட திமிர் பிடிச்ச பண்ணாடையாக இருப்ப? நீ நார்மல் பொண்ணுங்கக்கிட்ட எப்படி நடந்துப்ப? ஒரு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட், ஸ்கூல் ரன் பண்ணுறவங்கக்கிட்டேயே ஒரு ஓனரை பற்றியே இவ்வளோ கேவலமாக பேசுகிறியே, மற்றவங்கெல்லாம் நார்மல் பொண்ணுங்கக்கிட்டலாம் நீ எவ்வளோ கேவலமாக நடந்துப்ப? எல்லாம் ஒரு மாதிரி கடைஞ்செடுத்த கர்மம் முடிச்சதுங்களா இருக்குது. இந்த ரேபிஸ்ட் குரூப்பு, சைக்கோ குரூப்பு, இதெல்லாம் தான் செல்விக்கு சப்போர்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்கு. ஆனால் இதுங்கெல்லாம் பேசுது. இதுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கஞ்சா குடிக்கிகள் அண்டு ஆல்கோஹால் சாப்பிட்ற ஜென்மங்களாக இருக்குது. சாராயம் அடிச்சுவிட்டு, கள்ளச்சாராயம் சாப்பிடுவீங்களா இல்லை எந்த சாராயம் அடிப்பீங்களோ எனக்கு தெரியாது, எல்லாத்தையும் குடிச்சுவிட்டு இது பண்ணிவிட்டு கஞ்சாலாம் சாப்பிட்டுட்டு இங்கே வளர வேண்டியது. யூடியூப்பில் பேசுகிறதுக்கு வாய் இருந்தால் எல்லாத்தையும் வளர வேண்டியது. இந்த சாராயம் அடிக்கிற கேடுகட்ட கும்பல், இந்த கஞ்சா குடிக்கிகள் தான் இப்போ ஸ்ரீமதி கேஸை கையில் எடுத்து விட்டு ஸ்கூல் ரேப் செஞ்சிச்சு, ஸ்கூல் கொலை பண்ணிடுச்சுன்னு கதை சொல்லிட்டு உட்காந்துருக்குங்க. செல்வியோட டீம் பார்த்தா அப்படி தான் இருக்குது. எல்லாமே இந்த தண்ணி அடிச்சுவிட்டு கண்டபடி யூடியூப்பில் வளர வேண்டியது. இப்போ இந்த கடைஞ்செடுத்த முட்டாள் பாபு மாஸ்டரை பற்றி பார்ப்போம். டே பாபு மாஸ்டர், உனக்கெல்லாம் மரியாதைலாம் கிடையாது. ஓகே, நீ என்ன மாஸ்டர் மேன்? பரோட்டா மாஸ்டரா, இல்லை டீ மாஸ்டரா, இல்லை தோசை மாஸ்டரா, இல்லை இட்லி மாஸ்டரா? முகர கட்டிக்கு மாஸ்டர் வேறு ஆட் பண்ணி வச்சுருக்க. திருப்பூர் பனியன் கம்பெனியில் நீ என்ன பண்ணின்னு இருக்கையா? பனியன் கம்பெனியில் பனியன் கட்டிங் மாஸ்டரு. ஸோ நீ அந்த துணியெல்லாம் கட் பண்ணுற மாஸ்டரு நீ. அப்படி பாபு மாஸ்டர் பெரிய என்ன புடலங்கா மாஸ்டர்டா நீ. அப்புறம் இந்த பொறுக்கியே சொல்லிக்குது, நான் என்னை யாருமே பார்த்தது இல்லை, நான் வெளியில் காமிச்சிக்கிட்டதே இல்லை, நான் கருப்பா சிகப்பா கூட யாருக்கும் தெரியாது. அப்படி என்னடா ஒளிஞ்சு நீ டான்ஸ் விட்டுன்னு இருக்க? உனக்கு தான் உன் மூஞ்சியை வெளியில் காமிச்சிக்கிறதுக்கே பயமாக இருக்குல்ல? எதுக்கு ஸ்கூல் உன் பேரில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து உன்னை உள்ளே தூக்கி வச்சுருவாங்க போலீஸுன்னு, நீ உன் மூஞ்சியை காமிக்க மாட்டேன்ற. அதில் வேறு பெருமை வேறு. நான் என்னை கருப்பா, நான் சிவப்பான்னு கூட யாருக்கும் தெரியாது, அப்படி நான் ரகசியமாக இருக்கேன்னு கதை சொல்லிக்கிட்டு அதை பெருமையாக வேறு நினச்சிக்கிட்டு இருக்கு. பொறுக்கி ராஸ்கல். ஓகே, உனக்கு பொறுக்கி ராஸ்கல் தான்டா. ஸ்கூல் டீமை அடித்து நொறுக்குவேன், இது பண்ணுவேன், அது பண்ணுவேன்னு செல்விக்கிட்ட கதை சொல்லின்னு இருந்தல்ல நீ. அப்போவே உனக்கு மரியாதை கிடையாது. நீ என்னடா பெரிய போடலாங்க, ஸ்கூல் டீமையே மிரட்டுற நீ. செல்வி அவர்களோட ஃபோனில் பார்க்கணும் அந்த இதில். இந்த அம்மா தைரியமாக வேறு அது அந்த 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 மடையன் பேசுகிற ஆடியோ வேறு தைரியமாக வேறு இந்த அம்மா யூடியூப்பில் போடுது. ஸ்கூலையே மிரட்டுறேன்னா நீ எவ்வளோ பெரிய கேடுகட்ட ஜன்மமாக இருப்ப நீ. ஆமாம், அந்த கடைசி அறிவே அவனே ஒரு கடைஞ்செடுத்த சைக்கோ.
அது ஒரு கடைஞ்செடுத்த முட்டாள் தன்னைத்தானே அறிவாளின்னு நினச்சிக்கிட்டு உட்காந்துட்டு கதை பேசிட்டு உட்காந்துருக்கு. நானும் பார்க்குறேன், வாரம் ஒரு லைவ் போடுறது ஒரு 4-5 பேர் கேவலமாக பேசிகிட்டு இருக்குங்க, பொம்பளைங்க உள்பட. பொம்பளைங்களே அங்கே கேவலமாக பேசிகிட்டு இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு கர்மம் பிடிச்சவனுக்கு சப்போர்ட் பண்ணுற பொம்பளைங்கலாம் எப்படிப்பட்ட ஜென்மங்களாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அதில் ஒரு லேடி வந்து அந்த ரூபினோ ஏதோ ஒரு லேடி, அந்த லேடியோட இன்னொரு பேர் வந்து மீனாட்சி ரியல் நேமா இல்லை ரூபின் ரியல் நேமா நமக்கு தெரியலை. கமெண்ட்டில் பார்க்குறேன், ஸ்கூலை அடித்து எரித்து நாசம் ஆக்கணுமா அப்படி ஒரு கமெண்ட் போட்டிருக்கு அன்றைக்கி. அதை நான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டேன். அதை போட்டது வந்து இந்த கடைசி அறிவா இல்லை இந்த பொம்பளையான்னு தெரியல. ஏன்னா இந்த கடைசி அறிவுக்கு ஃபேக் ஐடி நிறைய வச்சுக்கிற பழக்கம் இருக்குது. ஸோ யார் செஞ்ச வேலைன்னு தெரியல. இந்த டீமில் இன்னொரு லேடி இருக்காங்க, அவங்க பேர் வந்து ஸ்ரீதேவி. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அனுரா அவர்கள் வந்து லைனுக்கு வராங்க. நீங்கள் எப்படி இப்படி பேசுவீங்க அப்படி பேசுவீங்கன்னு அனுராவை பேசவே விடல இந்த கடைசி அறிவு. அப்பப்போ ஆஃப் பண்ணி விட்டான். அப்போ இந்த ஸ்ரீதேவி அவர்கள் சொல்கிறாங்க, நாங்கள் அப்படித்தான் பேசுவோம் அப்படின்னுது. இது ஒரு பொம்பளை அனுராவை விபச்சாரி அது இதுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பொம்பளை. இதுங்கெல்லாம் வந்து இந்த 2 பொம்பளைங்களும் வந்து எல்எல்கேயோட அந்த கடைசி அறிவோட சேனலில் பேசிட்டு உட்காந்துருக்குங்க லைவில். என்னமோ ஐநா சபை மீட்டிங் மாதிரி பேசின்னு இருக்குங்க. இதுங்கெல்லாம் இன்னும் பெருசாக கீழ்ச்சிட்டிங்களா லைவில்? என்னடா பேசுகிறீங்க நீங்களாம்? இதுங்களுக்கு ஒரு மீட்டிங் வேறு. இதில் புதுசாக ஒரு மடையான் ஜாயின் பண்ணியிருக்கான், அந்த பாபு மாஸ்டர்ன்றவன். இவன் ஒரு கடைஞ்செடுத்த முட்டாள், கடைஞ்செடுத்த முரடன். அது மட்டும் இல்லாமல் ஒன்றுமே தெரியாத முட்டாள் அவன். என்னென்ன உளறி வச்சுருக்கான் பாருங்க அவன். இந்த கட்டிங் மாஸ்டரு பனியன் கட்டிங் மாஸ்டராக தெரியாது, ஆனால் சாராய கட்டிங் மாஸ்டர் மாதிரி தான் தெரியுது. இந்த மடையும் சொல்கிறான், குற்றப்பத்திரிக்கையில் வந்து ஸ்ரீமதி வந்து கொலை செய்யப்பட்டால்னு போட்டிருக்கான் சார்ஜ் ஷீட்டில். ஓகே, அப்படி கொலை செய்யப்பட்டிருந்தால் போட்டிருந்ததுன்னா அந்த சார்ஜ் ஷீட்டை மக்களிடையே காட்ட வேண்டியதானே இந்த மிஸ்ஸஸ் செல்வி அவர்கள். ஏன் காட்டல இன்னும்? அந்த வடிவேலு என்னத்துக்கு காட்டல? என்னமோ இன்றைக்கி கதை சொல்லிகிட்டு இருந்தாப்புல. அதாவது செந்தில் முருகன் அவர்களை வந்து அரெஸ்ட் பண்ணினாங்களாம். ஆனால் வந்து அவர் வந்து எஸ்ஐடி விசாரணைக்கே வரவில்லை என்றால் சிபிசிஐடி விசாரணைக்கு அவர் ஏன் வந்திருப்பார்? அவர் வராத போது எதற்காக அவர் வாக்குமூலம் கொடுத்தா மாதிரியே நீங்கள் எழுதி போட்டிருக்கீங்க சிபிசிஐடி ஆஃபீஸர்ஸ்ன்னு அவர் அந்த மனுஷன் கேட்டிருக்கான். இந்த வடிவேலு அவர்கள் இதை யூடியூப்பில் போடுறதுக்கு பதிலாக நேராக சிபிசிஐடி ஆஃபீஸ்க்கே போய் அந்த கேள்வியை கேட்க வேண்டியதானே? என்னத்துக்கும் உனக்கு வியூஸ் வரணும், துட்டு வரணுன்றதுக்காக நீ கதை சொல்லிகிட்டு இருப்ப யூடியூப்பில். அவர் செந்தில் முருகன் அவர்கள் விசாரணைக்கு வந்தாரா இல்லையான்றத சிபிசிஐடி டீம் டைரெக்டாக சொல்லும்ல, நேராக போய் கேட்க வேண்டியதானே? இன்னாத்துக்கும் உங்களுக்கு யூடியூப்பில் கதை சொல்லணும், வியூஸ் பார்க்குறதுக்கு, வியூஸ்க்காக, காசு வருன்றதுக்காக, இந்த துட்டு வரணுன்றதுக்காக இந்த யூடியூப்பில் கதை சொல்கிறவங்களெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரில. இப்போ இந்த பாபு மாஸ்டர் கருமத்துக்கிட்டு வருவோம். மிஸ்டர் பாபு மாஸ்டர், இந்த சார்ஜ் ஷீட் யார் யார்கிட்ட இருக்குது தெரியுமா? செல்வி அவர்களிடம் இருக்குது, வடிவேலு கிட்டே இருக்குது, இந்த சைலண்ட் டீச்சர் கிட்டே இருக்குது, இந்த கடைசி அறிவு கர்மம் முடிச்சவன் இருக்கான் பாருங்க, அவங்ககிட்ட கூட இருக்குது. ஓகே, எல்லாருக்கிட்டையும் இருக்குது அப்படின்னும் பொழுது அதை ஏன் இன்னும் ரிலீஸ் பண்ணல யாரும்? ஏன் ரிலீஸ் பண்ணல? ஏன் எங்களுக்கு தெரியக்கூடாதா? நாங்களாம் தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருக்கிறோம். அந்த சார்ஜ் ஷீட்டை காமிங்கன்னா இப்போ வரைக்கும் அந்த சார்ஜ் ஷீட்டை காமிக்கல. இதில் வந்து சார்ஜ் ஷீட்டில் கொலை செய்யப்பட்டோன்னு போட்டிருக்கான், ஒரு மென்டல் சொல்லிகிட்ருக்கான். இதில் வந்து இந்த கொலைன்னு போட்டிருக்கான். ஆனால் ரவிக்குமார் அவர்களுக்கும் சாந்தி அவர்களுக்கும் பிணையில் தான், பெயிலில் தான் விட்ருக்காங்களாம். இந்த முட்டாள் சொல்லிட்டு உட்காந்துருக்கு. இதில் வந்து ஸ்ரீமதி கொலையில் 30 பேர் சம்மந்தப்பட்டுள்ளார்களாம். இது வேற சொல்லியிருக்காங்க அந்த மடையான். செல்வி அவர்கள் என்ன சொல்கிறாங்க? 10 பேருன்றாங்க. இந்த கடைசி அறிவு சைக்கோ என்ன சொல்லுது? 13 பேர் ரேப் பண்ணாங்கன்னு சொல்கிறான். ஓகே, இப்போ இந்த பாபு மாஸ்டர், பரோட்டா மாஸ்டர், டீ மாஸ்டர், கட்டிங் மாஸ்டர், முட்டாள் மாஸ்டர் என்ன சொல்கிறான்? 30 பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்களாம். வெரி குட். அந்த 30 பேரை லிஸ்ட் அவுட் செய்யவும். பாபு மாஸ்டர், உனக்கு திராணி இருந்தால் முதல்ல மூஞ்சியை வெளியில் காட்டு. நீ ஃபஸ்ட்டு மூஞ்சியை காட்டு. என்னமோ நான் கருப்பா செவப்பா கூட யாருக்கும் தெரியாதுன்னு ஒரு பெருமையாக நினச்சிக்கிட்டியே, சொல்லிக்கிட்டியே. முகரக்கட்ட மூஞ்சியை காமிச்சிட்டு பேசு. அதே மாதிரி அந்த 30 பேர் யாருன்னு சொல்லி தோலை. ஓகே, அப்புறம் என்ன சொன்னா நீ? இந்த செந்தில் முருகன் அவர்களை வெளியில் விட்டுருவாங்களா? கைது செஞ்சது எதுக்காக? ஸ்கூலில் கலவரம் பண்ணதுக்கு. ஸ்கூலில் எப்படி கலவரம் நடந்துச்சு டிவியில் பார்த்தியா? இல்லை நீயே இருந்திருப்ப அந்த கலவரத்தில்? நீயும் ஒரு ஆளாக தான் இருந்திருப்ப. ஆனால் இவ்வளோ கதை சொல்லிட்டு உட்காந்துருக்க.
எரித்து நாசம் செஞ்சு ஆல்மோஸ்ட் சாம்பல் ஆக்கிட்டாங்க அந்த ஸ்கூலை. அப்படியே விட்டுருவாங்களா அந்த செந்தில் முருகனை? செல்வியையே உள்ளே தூக்கி வைக்க போகிறாங்க. எந்த ஜெயிலில் உள்ளே தூக்கி வைக்க போகிறாங்கன்னு தெரில. நியாயமாக பார்த்தா செல்வியை வந்து தீஹார் ஜெயிலில் கொண்டு போய் வைக்கணும். போனால் போதுன்னு லோக்கல் ஜெயிலில் போட போகிறாங்க. 10 வருஷம் ஜெயில் கன்ஃபார்மு. இதில் கதை சொல்லிட்டு உட்காந்துருக்க. அப்புறம் வந்து ராமலிங்கம் அவர்களுக்கு வாய் பேச தெரியாது தான். உண்மைத்தான், ஊமைத்தான். செல்வி முன்னாடி யாராவது பேச முடியுமா? அது நீ சொல்கிறத ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நீ சொன்னதுலேயே ஒரே ஒரு உண்மை என்னென்னா, இந்த ராமலிங்கம் அவர்கள் கொஞ்சம் குவைட்டான ஆள். அவருக்கு பேச தெரியாதுன்னெலாம் கிடையாது. ஆனால் உண்மையாகவே அந்த மனுஷன் செல்வியை கம்பேர் பண்ணும்போது வாயை மூடிட்டுருக்கிற ஆள் தான். இன்னொன்று, செல்வி மாதிரி ஒரு அரக்கியிடம் வாழ்ந்தால் எல்லோருமே வாயை பொத்தி கொண்டு தான் இருக்கணும். செல்வி அவர்களை கல்யாணம் செஞ்சுக்கிட்ட யாராக இருந்தாலும் சரி, ஓகே, இப்போ இந்த ஜென்மத்தில் வந்து ராமலிங்கம் மாட்டிக்கிட்டார். ஆனால் வேறு யார் கல்யாணம் செஞ்சிருந்தாலும் வாயை பொத்தின்ட்டு தான் இருக்கணும். ஏன்னா இந்த அம்மா பேசுகிற பேச்சு அந்த பேச்சு. சரி, செல்வி அவர்களை எப்படி அரெஸ்ட்டு தான் பண்ண போகிறாங்க? ஏவன் குற்றவாளியே அவர் தான். அவரை அரெஸ்ட்டு செஞ்சால் நீ சும்மா இருக்க மாட்டியா? என்னடா பண்ணுவ நீ? என்ன பண்ணுவ? செல்வி அவர்களே நாளைக்கு தூக்கின்னு போகிறாங்க ஜெயிலுக்கு. நீ என்ன பண்ணுவ சொல்லு? நீ கருப்பா சிவப்பா கூட தெரியாதுன்னு கரப்பாம்பூச்சி மாதிரி எங்கேயோ ஒளிஞ்சிக்கிட்டு உட்காந்துருக்கல்ல, சொல்லு என்ன செய்வ சொல்லு. எங்கேயோ கரப்பாம்பூச்சி பள்ளி மாதிரி ஓரமாக ஒளிஞ்சிக்கிட்டு ஃபோனில் மட்டும் ஆடியோவில் பேசிக்கிட்டு பெரிய புடலங்கா மாதிரி எல்லாருக்கும் மிரட்டல் விட்டுட்ருக்கான். ஸ்கூலுக்கே மிரட்டல் விட்டுருக்கான் அந்த படுபாவி ராஸ்கல். டே பரோட்டா மாஸ்டர், தோசை மாஸ்டர், கட்டிங் மாஸ்டர், இடியட் மாஸ்டர், உன் மனசுக்குள்ளே என்ன நினச்சிக்கிட்டு இருக்க கர்மாந்திரம் பிடிச்சவனே? நீ முதல்ல என்ன பண்ணு, உன் பிரெயினை ஷார்ப் பண்ணு. அடுத்தவங்களுக்கு மிரட்டுறதை விட்டுட்டு அடுத்தவங்களை வந்து இதா பாரு நான் ஓடி வந்து உன்னை அடிச்சிடுவேன், வாச்சிடுவேன், வெட்டி போடுவேன், அது பண்ணிடுவேன், இது பண்ணிடுவேன்னு ஸ்கூல் டீமெல்லாம் மிரட்டுறதை விட்டுவிட்டு முதல்ல உன் மூளையை வளர்த்துக்கோ. என்னடா படிச்சிருக்க நீ? என்ன படிச்சிருக்க நீ? இப்படி வந்து எல்லாரையும் மிரட்டிகிட்டு இருக்க? மூஞ்சியை பாரு, உன் மூஞ்சி இன்னும் நீ காமிக்கல. கரப்பாம்பூச்சி மாதிரி ஒளிஞ்சிக்கிட்டு எங்கேயோ பெரிய மிரட்டல் வேறு இதில். இந்த பாரு, நீ வந்து அவங்கெல்லாம் வேணாம், ஸ்கூல் டீம்லாம் வேணாண்டா. நீ என் கண்ணு முன்னாடி வந்தாலே நான் உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. அடித்து போட்டு நொறுக்கலை என் பேரை நான் மாற்றிக்கிறேன். சீரியஸாக சொல்கிறேன். இந்த செல்வி டீமில் நிறைய பொறுக்கீஸ் நிறைய இருக்குதுங்க. என்னமோ என்கிட்ட வந்து ஊன்னு மிரட்டுதுங்க. சிலதுங்களாம் கமெண்ட்டில் வேறு பயங்கரமாக மிரட்டிட்டு போகுதுங்க. சிலதுங்க வீடியோவில் மிரட்டிட்டு போகுதுங்க. இதுங்களுக்கெல்லாம் என்னை பற்றி தெரியாது, நான் எப்படிப்பட்டவேன்னு. நான் எத்தனை பேரை அடிச்சிருக்கேன்னு இதுங்களுக்கெல்லாம் தெரியாது. நான் ரொம்ப மோசமானவன், ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வந்து டீச்சர்களை மிரட்டுறது, அந்த ஸ்கூல் டீமை மிரட்டுறது, எல்லாரையும் மிரட்டுறதுன்னு வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். எல்லாரையும் கொண்டு போய் கைது செஞ்சிடணும். உங்கள் எல்லாரையும் கைது செஞ்சுட்டு அப்போ தெரியும்டா. உங்கள் எல்லாரையும் அந்த பாபு மாஸ்டரை முதல்ல கலவர கேஸில் கொண்டு வாங்க யாராவது. கலவரம் செஞ்சதே அந்த மடையனாக தான் இருப்பான். அதுக்கு தான் கரப்பாம்பூச்சி மாதிரி ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறான். ஒளிஞ்சிக்கிட்டு எப்படியே உடான் சொல்லணும், கருப்பா செவப்பா கூட யாருக்கும் தெரியாது, அது ஒரு பெருமை வேற உனக்கு. கையில் கிடச்சேனே செத்த தெரியுமா? கரப்பாம்பூச்சி எப்படி நசுக்கி போடுவோமோ அது மாதிரி உன்னை நசுக்கி போட்டுருவேன், ஞாபகம் வச்சுக்கோ. இந்த வந்து லைவில் வந்து கதறது, ஆடியோவில் வந்து கதறது, எல்லாருக்கும் மிரட்டல் விடுறதெல்லாம் பண்ணேன்னு வச்சுக்கோ, உன்னை ரவுடி லிஸ்ட்டில் சேர்த்து குண்டர் சட்டத்தில் கைது செய்ய வச்சுருவோம், ஞாபகம் வச்சுக்கோ. குண்டர் சட்டத்தில் உன்னை கைது செஞ்சு 1 வருஷம் இல்லை 10 வருஷம் தண்டனை உனக்கு. வாயை பொத்திட்டு உட்காரு, சரியா? கட்டிங் வேலை தான் உன்னோட வேலை. பனியன் கம்பெனியில் நீ வேலை செய்கிற, கட்டிங் பனியன் கட் பண்ணுற கொடுக்குற, அதுதான் உன்னோட வேலை. வாயை மட்டும் திறந்தேன்னு வச்சுக்கோ, பிச்சு போடுவேன், ஞாபகம் வச்சுக்கோ.